செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அட்டை பாக்ஸ் போட்டுங்க, டேக் போட்டு, பபிள் ரேப் போட்டு இப்படி தான் நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம். நிறைய பேர் வந்து ரிவ்யூவே சொல்லியிருப்பாங்க, சூப்பராக பேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாக சொல்லனாங்க, இது இவ்வளோ நாளாக நான் வந்து இந்த பேக்கிங் பற்றிலாம் நான் யாருக்கிட்டையும் எதையும் பெருசாக சொல்லிக்கிட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி கட்டாயமாக சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இது சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த வீடியோங்க. இந்த டேக் போடுறது, பாக்ஸ் போடுறது, இது எல்லாமேங்க ஒவ்வொன்றும் என்னை யாருக்கிட்டேயுமே போய் கேட்குறதுக்காக என் பொண்ணும் என் பையனும் என்னை விட்டதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் தெளிவாக இது இப்படி பண்ணுங்கள், இத்தனை இன்ச்சில் இதை வெட்டுங்க அப்படிங்கிற முதல் கொண்டு அவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு கைட் பண்ணாங்க. வேறு யாருக்கிட்டேயும் எந்த யூடியூப்பர்கிட்டையும் நான் போயிங்க ஒரு நாள் கூட நின்னதே கிடையாதுங்க. அதனால் வந்துங்க யாருமே வந்து இவங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன், இவங்களுக்கு நான் தான் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னு தயவு செய்து அந்த மாதிரியான பேச்செல்லாம் வச்சுக்க வேண்டாங்க. யாராக இருந்தாலுமே சொல்கிறேன், நான் அது சொல்கிறேன். யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ எதுக்காகன்னு புரியும். கண்டிப்பாக சொல்லாதீங்க. ஏன்னா என் பொண்ணோட பையனோட ஐடியாஸ் எல்லாம் வச்சு தான் நான் ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை பண்ணிகிட்ருக்கிறேன். அதை வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க, நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்கிறதுனால முகம் தெரியாமல் நீங்கள் வேணால் எனக்கு பின்னாடி எங்கேயோ இருந்து நீங்கள் பேசிக்கிறது உங்களுக்கு பெருமையாக நினைக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பெருமை கிடையாது. இது எல்லாமே இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே என் பொண்ணு என் பையன் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். அதனால் யாருமே எனக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லாதீங்க.